நண்பர்கள் அனைவருக்கும் கேவிகே 3 அஸ்ட்ராலஜரின் காலை வணக்கம். இப்போ 41வது மேட்ச்சு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் எம்ஐ. இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பேட்டிங் டீம் வின் பண்ணும் அப்படின்னு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் லைனப்பை பார்க்கும்போது ஒரு சில பிளேயர்ஸ் இம்பேக்ட் பிளேயராக போகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர் சர்மா, எம் சமி இவங்கெல்லாம் இம்பேக்ட் பிளேயராக போயிட்டாங்க. அப்போ இம்பேக்ட் பிளேயர்னால் அது ஒரு தனியாக நம்ம கணிக்க வேண்டியது இருக்கும். இப்போது உடனே பார்த்துட்டு ரிசல்ட் ஏதோ சேஞ்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டெலகிராமில் நான் பதிவு பண்ணி போட்டேன். 7:10 டெலிகிராமில் நான் மும்பை வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இருந்தாலும் மேட்ச் க்ளோஸாக போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணி போட்டுட்டேன். அது நிறைய பேர் பார்த்துட்டாங்க. அதனால் டெலகிராம் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறேங்க. எந்த மேட்ச்சு நான் வீடியோ பதிவு பண்ணாலும் ஒரு 7:30 மணிக்கு உள்ள ஏதாவது அப்டேட் வந்திருக்கா அப்படிங்கிறத அதில் போய் செக் பண்ணி பார்த்துக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 42வது மேட்ச்சு பதிவு பண்ணி போட்டாச்சு. அது இன்றைக்கி நைட்டு தான் நடக்க போகுது. இது நாளைக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு. இப்போ ஆர்சிபி வெர்சஸ் ஆர்ஆர், அது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிற பார்ப்போம். இப்போ 43வது மேட்ச்சு சிஎஸ்கே வெர்சஸ் எஸ்ஆர்ஹெச். இந்த மேட்ச்சு பார்த்திங்கன்னா சென்னையில் ப்ளே பண்ணுறாங்க. ரெண்டு டீமுமே நல்லா அடி வாங்கியிருக்கு. சிஎஸ்கேயும் பாயிண்ட் டேபிள் கடைசியில் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் நேற்று மேட்ச்சு சொல்லவே வேணாம், அப்படி போயிடுச்சு. இப்போ இந்த மாதிரியான போன வருஷம் விளாண்ட நல்லா ப்ளே பண்ண டீம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டவுன் ஆகிட்டே போய்கிட்டு இருக்குது. எல்லாமே இந்த கிரகங்களுடைய அமைப்பு தான் ஜாதப்படி பார்க்கும்போது. இப்போ கோச்சார பலன் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் வேலை செய்யுது. அதெல்லாம் கணிச்சு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இப்போ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் பி கம்மின்ஸ் அவருடைய தலைமையில் டி டேவிட், ஏ சர்மா, ஐ கிசான், என்கே ரெட்டி, ஹெச் கிளாசன், ஏ வர்மா, ஏ மனோகர், ஹெச் பட்டேல், ஜே உனட்கட், இசட் அன்சாரி, இ மலிங்கா இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளாண்ட பிளேயர்ஸு. சிஎஸ்கேலேயும் எஸ்ஆர்ஹெச்லேயும் சரி சிஎஸ்கேலேயும் சரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நிறையா பிளேயர்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரட்ட நட்சத்திரம். சனி குருவுடைய வீட்டில் உட்காந்து சனி 3ஆம் பார்வையாக குருவை பார்க்குறாரு. அப்போ தலைமையிடம் அப்படிங்கக்கூடிய அந்த சூரியன் உச்ச வீட்டில் இருந்தாலும் இது ரெண்டுக்கும் இடையில போய் மாட்டிக்கிட்டு இருக்கார். நல்லா கவனம் கேட்டுங்க. சனியுடைய நட்சத்திரத்தில் மேட்ச் ஆரம்பிக்குது. சனி குருவுடைய வீட்டில் இருக்கார். அந்த குருவை சனி பார்க்குறாரு. இந்த சனிக்கும் குருவுக்கும் இடையில மேஷத்தில் சூரியன் உச்சாமல் போய் மாட்டிகிட்டு உட்காந்துருக்கார். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேப்டன் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறையா குழப்படியை கொடுக்கும். இம்பேக்ட் பிளேயர் நிறையா இறக்குற மாதிரி இருக்கும். மேட்ச் போய்கிட்டு இருக்கும்போதே ஓவராலாக எடுத்துக்கிட்டு இறக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை நடக்கும். இல்லை அதிகமான இம்பேக்ட் பிளேயர் வரக்கூடிய அமைப்பில் இருக்கும். எப்படியா மேட்ச்சை வின் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்துலேயும் போவாங்க. அந்த வேலை பார்க்கும்போது மேட்ச் எப்படி போகும், சிச்சுவேஷன் என்ன எல்லாம் சொல்கிறேன். ஆனால் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் கணிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா 45 ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு துலாம் லக்கணத்தில் 20 நிமிஷமும் விருச்சிக லக்கணத்தில் 1 மணி நேரம் 10 நிமிஷம் நிற்கிது. செகண்ட் இன்னிங்ஸு விருச்சிக லக்கணத்தில் 30 நிமிஷமும் தனுசு லக்கணத்தில் 1 மணி நேரம் போயிடுது. அதே மாதிரி அது இன்னொரு கணிப்பு ஒன்று இருக்குது. ஒரு 45 நிமிஷம் சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலையும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில், அப்புறம் 45 நிமிஷம் சூரியனுடைய ஆதிக்கத்திலையும், அதுக்கப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் 45 நிமிஷம் சந்திரனுடைய ஆதிக்கத்திலையும், அதுக்கப்புறம் 45 நிமிஷம் செவ்வாயோடைய ஆதிக்கத்திலையும் போகுது. இதுவும் வருது. இப்படி நிறையா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கணிக்க வேண்டியதாக இருக்குது. இதுக்கு இடையில் பிளேயர்ஸுடைய ஜாதகம் சரியாக இருக்கா என்னென்னு அதை பார்க்கணும். என்ன திசை புத்தி நடக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அவங்க ஜெர்சி கலர் என்னென்னு பார்க்கணும், ஜெர்சி நம்பரை பார்க்கணும். ப்ளே பண்ணுற இடத்துக்கும் அவங்க எங்கேருந்து வர்றாங்க. இங்கே சென்னை அப்படின்னா டிம் டேவிட் எங்கேருந்து வராரு, ஏ சர்மா எங்கேருந்து வராரு, எந்த ஸ்டேட்லேருந்து வராரு, ஐ கிசான் எந்த ஸ்டேட்லேருந்து வராரு, அப்படின்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகுது. ஆனால் இதுவே இந்த கிரகங்கள் மொத்தமாக போய் அடப்படாமல் இருந்துச்சுனாக்கா நமக்கு கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்தை முடிக்க வேண்டிய வேலையாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் 2 மணி நேரத்துக்கு குறையாது. இப்போ இன்னைக்கு பார்த்திங்கன்னா மறுபடியும் காலசர்ப்ப தோஷத்தில் போய் மாட்டிடுச்சு. ஏன்னா சந்திரன் 5 போய் உட்காந்துட்டார் இங்கே மீனத்தில். இங்கே பார்த்தீங்கன்னா கன்னியில் கேது இருக்கார். இந்த 2 கிரகத்துக்கு உள்ளே எல்லா கிரகமும் போய் மாட்டிடுச்சு. அந்த பார்த்திங்கன்னா சூரியன் குரு செவ்வாய் மட்டும்தான் வெளியில் இருக்காங்க. அதில் செவ்வாய் நீசமாக போய் உட்காந்துருக்காரு. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இவ்வளோ விஷயங்களை போட்டு மூளையை கசைக்கி நம்ம ரிசல்ட் சொல்கிறோம். அதில் 1-2 ஃபெயிலியர் ஆகத்தான் செய்யும். சாதாரண விஷயம் கிடையாது. இப்போ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் சொல்லியாச்சு யார் யார் ப்ளே பண்ணுறாங்கன்னு. லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸு சிஎஸ்கேயை பொறுத்த வரைக்கும் எம்எஸ் தோனி அவருடைய தலைமையில் எஸ் ரஷீத், ஆர் ரவீந்திரா, ஏ மத்ரே, ஆர் ஜடேஜா, எஸ் துபே,
ஜே ஓவர்டன், வி சங்கர், என் அகமத், கே அகமத், எம் பதிரானா, ஆர் அஸ்வின் இவங்கெல்லாம் லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸு. 2 டீம்லேயுமே புதுசாக ஆள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் லாஸ்ட்டாக விளையாண்ட பிளேயர்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். லைனை விட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படின்னு பார்த்துக்குறங்க. இப்போ எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் டி டேவிட், அதாவது ஒரு 20 நிமிஷம் மட்டும் ஓரளவுக்கு ஓரளவுக்கு ப்ளே பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு அமைப்புலையும் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் எடுக்காமல் இருக்க வேணாம், பெருசாக ஒன்றும் இல்லை பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் எடுத்துருக்கேன். ஏன்னா 12 பேர் தான் சொல்ல போகிறேன். அதிலேருந்து 11 பேர் தான் உங்களுக்கு சரியான பிளேயர் வந்துடுவாங்க. இப்போ நான் சர்மா அவர் நான் எடுக்கவே இல்லை. எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் அவரை எடுக்கலை. அவருக்கு ஏதோ நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இந்த மாதிரி நல்லா இல்லை நான் டீமில் எடுக்கலைங்கிறவங்களாம் அந்த மேட்ச்சில் ப்ளே பண்ணவே மாட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து குயின்டன் டீகாக் அவர் ஒரு விளாண்டார். இப்போ 2 மேட்ச்சுக்கு முன்னாடி என்னமோ அப்போ அவர் சொன்னால் 2 ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் அவருக்கு நல்லா இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அந்த மேட்ச்சுக்கு அவர் ப்ளே பண்ணவே வரலை. அதே மாதிரியான ஒரு அமைப்பு தான் சர்மாவுக்கு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து கிசான், என்கே ரெட்டி, கிளாசன், மனோகர், பி கமின்ஸ் இவங்களை எடுத்துக்கலாம். சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணும்போது ரஷீத், ஆர் ரவீந்திரா, மத்ரே, ஆர் ஜடேஜா, என் அகமத், ஆர் அஸ்வின் இவங்களை எடுத்துக்கலாம். இப்போ எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்னா ஃபீல்டிங் பண்ணுற டீம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்த்திங்கன்னா சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணால் ஃபீல்டிங் எடுக்கும். எஸ்ஆர்ஹெச் டாஸ் வின் பண்ணால் பேட்டிங் எடுக்கும். இது ஒரு டாஸுக்கான கணிப்பு தான், என்ன நடக்குது அப்படிங்கிற பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணி எஸ்ஆர்ஹெச் ஃபீல்டிங் பண்ணால் ரஷீத் அவர் வந்து ஒரு 20 நிமிஷம் நிற்பார். அதுக்கப்புறம் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு தான். 20 நிமிஷம்னாலும் ஓரளவு ஸ்கோர் வந்துடும். அதனால் டீமில் எடுக்கலாம். டிம் டேவிட்டையும் சரி ரஷீத்தை வந்து ஓரளவுக்கு 40 பாயிண்ட் வரும். அதில் நீங்கள் யாருன்னு பார்த்துக்கிறங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்ரே, எம்எஸ் தோனி, என் அகமத், ஆர் அஸ்வின். பவுலர்ஸில் பெருசாக சேஞ்சஸ் இல்லை. பவுலர்ஸு ஆல்ரவுண்டரில் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டிம் டேவிட் அவர் வந்து ஒரு அரை மணி நேரம் நல்ல ஸ்கோர் அடிப்பார். அவர் அரை மணி நேரம்லாம் நின்றாருனாக்கா ஸ்கோர் எங்கேயே போயிடும். அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிறங்க. கிசான் அவருக்கு நல்லா இருக்குது. வர்மா, பி கம்மின்ஸ், பட்டேல், உனட்கட், அன்சாரி இவங்கள எடுத்துக்கலாம். இதில் 12 பேர் சொல்லியிருக்கேன். அப்போ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரஷீத் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் நல்லாயிருக்கு. செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு 20 நிமிஷம் நிற்பார். அப்புறம் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு. அதே இது எஸ்ஆர்ஹெச் ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் டிம் டேவிட் வந்து வணக்கம் இந்த டிம் டேவிட்னே சொல்லிட்டு வந்துட்டேன். அவர் டிம் டேவிட்டில் ஹெட்டு நான் கொஞ்சம் மாற்றி எழுதிட்டேன். ஹெட்னே அப்படியே மாற்றிக்கிறங்க. திரும்பி அதில் வந்து கமெண்டில் கேட்க வேணாம், டேவிட்னு சொல்லிட்டீங்கட்டு ஹெட்டு அப்படி எடுத்துக்கிறங்க. அவருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 20 நிமிஷம் ஓரளவுக்கு ஸ்கோர் அடிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்குது. அந்த 20 நிமிஷம் செகண்ட் இன்னிங்ஸ்னால் ஒரு 30 நிமிஷம் நிற்பார், நல்ல ஸ்கோர் வந்துடும். அப்போ ஃபீல்டிங் பண்ணுற டீம் தான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணுற டீம் வந்து 45 நிமிஷம் சுக்கிரனும் 45 நிமிஷம் சூரியனுடைய ஆதிக்கம் வர்றதுனால கலந்து விக்கெட் விடுகிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஸ்கோர் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 100, 110 அந்த ரேஞ்சிலே வர்ற மாதிரி இருக்குது. அப்போ எஸ்ஆர்ஹெச்லாம் ஃபீல்டிங் பண்ணால் ஈஸியாக ரன் எடுத்துகிட்டு போயிடும். அதையும் கரெக்டாக வச்சுக்கிறோங்க. அதே சிஎஸ்கே வந்தால் கொஞ்சம் திணறினாலும் சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் கொஞ்சம் திணறிக்கிட்டனாலும் கொஞ்சம் தாமதமாக இருந்தாலும் ரன் எடுத்து வின் பண்ணிடும். ஒரு 30 நிமிஷம் வேணால் சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ண 30 நிமிஷம் வேணால் கொஞ்சம் ரன் வராமல் அப்படியே ஸ்லோவாக போகும். இல்லை 2-3 விக்கெட்டு விழுகலாம். அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த தனுசு லக்கணத்தில் போகும்போது அந்த 1 மணி நேரத்தில் நல்ல ஸ்கோர் எடுத்துரும். அதாவது வின் பண்ணுற அளவுக்கு வின் பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி போயிடும். இப்போ இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டிங் டீம் வின் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறங்க. இதில் பிளேயர்ஸ் நிறையா சேஞ்சஸ் வாய்ப்பு இருக்கும். அதனால் நீங்கள் டாஸ் போட்டதுக்கப்புறம் இப்போ நான் சொன்னேன்ல எந்த டீம் வின் பண்ண போகுது அப்படின்ட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஃபீல்டிங் பண்ணுற டீமில் அதிகமான பவுலர் போட்டுக்கிறங்க. அதுதான் மெயின். இப்போ பவுலர் வந்து ஒரு 3 பேர், ஆல்ரவுண்டர் 4 பேர் வர போடலாம் ஃபீல்டிங் பண்ணுற டீம். அதே மாதிரி சிஎஸ்கே ஃபீல்டிங் பண்ணால் கே அகமத், பதிரானா 2 பேரையும் சொல்லலை. இந்த 2 பேரில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எடுத்துக்கிறங்க. இல்லை புதுசாக யாராவது பவுலர்ஸ் வராங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. அதனால் எந்த டீம் ஃபீல்டிங் பண்ணுதோ அதில் பவுலர்ஸ் அதிகமாக போட்டுக்கிறங்க. ஆல்ரவுண்டரு ஒரு 4 பேர் போட்டுக்கிறங்க. பேட்ஸ்மேனை யாராவது ஒருத்தரை போட்டுக்கிறங்க. ஒரே ஒரு ஆல் பேட்ஸ்மேன் போட்டால் போதும். நல்லா பெஸ்ட்டாக விளாடக்கூடிய பிளேயர்ஸில் புதுசாக யாராவது வந்தாங்க. இப்போ சிஎஸ்கேனா 2 பேட்ஸ்மேன் வராங்க. ரஷீத் தான், மத்ரே அவங்க வராங்க. அதில் யார் பெஸ்ட்டோ அவங்கள நீங்கள் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே கட் வந்து பெருசாக பாயிண்ட் இல்லை அப்படிங்கிறப்ப எஸ்ஆர்ஹெச்சில் ஒரு பேட்ஸ்மேனே இருக்கார். அப்புறம் வருமா, மனோகர் இவங்களாம் இருக்காங்க, அவங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போ அவங்க 2 போட்டுக்கலாம். நீங்கள் இதை பார்த்து கலந்து போட்டுங்க. விக்கெட் கீப்பரில் 2 பேர் போடலாம்.
இப்போ எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஐ கிசான் ஐ கிசான்னு வர்றாரு. அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி வர்றாரு. அது நீங்கள் பேட்டிங் ஃபீல்டிங் எப்படி எடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணி போட்டுக்கிறங்க. இப்போ பெஸ்ட்டு பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிம் டி ஹெட்டு அவர் வந்து எடுத்துக்கலாம், எடுக்க வேணாம்னு சொல்லலை, அது எப்படின்னு பாயிண்ட் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஐ கிசான், ரெண்டாவது பி கம்மின்ஸு, இவங்க 3 பேரும் எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எஸ் ரஷீத், ஏ மத்ரே, அதுக்கப்புறம் என் அகமத்து, ஆர் அஸ்வின் உங்களை எடுத்துக்கலாம். அடுத்த மேட்ச் வந்து ஃபைனலில் யார் வின் பண்ண போகிறா அப்படிங்கிற வீடியோ வந்துடும். அதுக்கப்புறம் இடையில கொஞ்சம் கேப்பு, அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ச்சியாக வீடியோ பதிவு பண்ண பார்க்குறேன். தேங்க்யூ.